பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதித்து சோத்தரித்து செபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா சோத்திர ஆண்டவரே, எங்களோட கூட பேசும் பரலோகத்திலிருந்து உடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடப்பா ஆசீர்வதியும் சொல்லி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் சங்கீதம் 57 அதிகாரத்தில் 1-2 நான் வாசிக்கிறேன். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிலையிலேயே வந்து அடைவேன். ஏசப்பா கிட்ட தாவீது ராஜா போயிட்டு அவருக்கு வருகிற ஒரு ஆபத்தில் என்ன பண்ணுறாரு, ஆண்டர்கிட்ட தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறார். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. நம்ம ஆத்துமா யாரோட இருக்குது? நம்மளுடைய ஆத்மா யாரோடு இருக்குது? தாவீதோடைய ஆத்மா ஆண்டோடு இருந்ததுனால விக்கினங்கள், ஒரு பிரச்சனை, அது கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அப்போ ஒரு பிரச்சனை வந்தால், பிரச்சனை வந்துருச்சேன்ட்டு சோர்ந்து போகாதீங்க. அந்த நேரத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, அதிகமாக பைபிள் நிருபங்களை வாசிங்க. அப்போது ஆண்டு உங்களோட பேசுவார். எதனால் இந்த சூழ்நிலை, எதனால் இந்த பிரச்சனை, எதனால் இந்த கஷ்டங்கள். ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் படிச்சுக்க முடியும், ஒவ்வொரு சூழ்நிலையை படிச்சுக்க முடியும். அப்போ தான் அந்த சூழ்நிலை மறுபடியும் வரும்போது நீங்கள் அதிலேருந்து தப்பித்து கொள்ள முடியும். சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் இப்படி கற்றுக்கும்போது பெரிய பிரச்சனை வரும்போது ஈஸியாக அதை மேற்கொண்டுருவீங்க. அடுத்து 2வது வசனம் சொல்கிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, அழகாக சொல்ல, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. அப்போ நமக்காக எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடணும். நம்ம ஏசப்பா இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை விடுதலையாக்குங்க, ஏசப்பா இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை தூக்கி எடுங்க. நீங்கள் ஆண்டுகிட்ட போயிட்டு அவர் சமூகத்தில் உட்காந்துட்டு உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகள், கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் ஏசப்பட்ட சொல்லி அவர்கிட்ட விட்டுட்டு பாருங்கள். பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போதே மனசில் ஒரு சமாதானத்தை ஆண்டு கட்டளிடுவார். அப்போ நீங்கள் ஏசப்பா நோக்கி கூப்பிட பழகணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். மனுஷனாலேயோ பணத்தினாலேயோ மனுஷ பலத்தினாலேயோ கட்டாயம் 100% எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையினாலேயோ, ஆண்டோடைய வல்லமையினாலோ, ஆண்டோடைய கிருபையினாலோ, அவருடைய தயவுனாலேயோ நமக்கு எல்லாவற்றையும் சீக்கிரத்தில், அதிசீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலையும் மாற்ற அவரால் முடியும். தேவனுடைய நாம மகிமைக்காக செபிக்கிற ஆண்டவரே கேட்டுருக்கிற யாவரும் பரிசுத்த ஆவியின் வசனத்தின்படியே அப்பா அவர்களை